வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பப்பாளி பழம் என்னதான் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய பழமாக இருந்தாலும் அது ஒரு சில உணவுப் பொருட்களோடு நம்ம இணைத்து எடுத்துக்கொள்வது நமக்கு தீமைகளை கொடுக்குங்க. ஒரு சில சாப்பிடக்கூடாத நபர்களும் சாப்பிடும்போது பப்பாளி பழம் தீமையை தான் கொடுக்க செய்யும். இப்போ நம்ம பப்பாளி பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா எப்போதுமே பழுத்த பப்பாளியை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 100 கிராமில் ஆரம்பித்து 120 கிராம் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கணும். இதுவே பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்தது தான் பப்பாளி பழங்களை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பப்பாளி பழத்தில் இருந்திருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை எப்படிலாம் சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பப்பாளி பழத்தை பால் மற்றும் பால் பொருட்களோடு நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது அப்படின்றது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் என்னும் என்சைம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும். இதனால் அசௌகரியம் நமக்கு ஏற்படும். சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தம் பப்பாளியில் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாலில் பப்பாளி பழத்தை ஜூஸ் ஆக்கி குடிக்கிறது உண்டு. ஆனால் பாலில் மட்டும் கிடையாதுங்க. பாலில் இருந்து பெறப்படக்கூடிய தயிர், யோகாட்டு, வெண்ணெய் போன்ற பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுலையுமே நீங்கள் பப்பாளி சேர்க்கக்கூடாது. இதனால் வயிறு வலி உபாதை உங்களுக்கு அதிகரிக்கலாம். வயிற்றை குளிர்ச்சியாக வைக்கிறது, வயிறு உபாதைகளை தடுக்கும் அப்படின்றதால உணவு எடுக்கிறதுல கவனம் செலுத்தணும். அதனால் நீங்கள் பப்பாளி பழத்தை பால் மற்றும் பால் பொருட்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளாதீங்க. பப்பாளி பழத்தோட புரத உணவுகள், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் நீங்கள் சேர்க்கக்கூடாது. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுக்கும். எனவே பப்பாளி பழங்கள் நீங்கள் சாப்பிடும் போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி, மீன், முட்டை போன்றவற்றை பப்பாளி நம்ம சாப்பிடும்போது அது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதனால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான வயிற்று உபுசம், நெஞ்செரிச்சல் போன்ற தொந்தரவுகள் நமக்கு ஏற்படலாம். குறிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இன்னும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு வீக்காக செரிமான மண்டலம் இருக்கும்போது ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸோட, ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. இன்னும் உங்களுக்கு நிறைய செரிமான தொந்தரவுகள் கடுமையாக உங்களுக்கு ஏற்படுன்றதை மறந்துடாதீங்க. பப்பாளி பழத்தோட நீங்கள் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சிட்ரஸ் பழங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரஞ்சு, எலுமிச்சை போன்றவற்றை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை பப்பாளி பழத்தோட சாப்பிட்டோம்னா ஏற்படுத்தும். பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடும்போது புளிப்பு சுவை ஏற்படும். இதனால் செரிமான கோளாறுகள் நமக்கு வரலாம். ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்கு. அது அதிகமாகும் போது என்ன பண்ணணும்னா நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலை உண்டாக்கும். நீங்க பப்பாளியை ஃப்ரூட் சாலட்டாக எடுக்கும்போது சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்க்கறதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்ற பழங்களோட நீங்க சாப்பிடலாம். பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ நன்மைகளை கொண்டது தான். ஆனால் இரண்டையுமே நம்ம ஒன்றாக சாப்பிடுவது அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் செய்யும். வெள்ளரிக்காய் அதிக அளவு நீர் சத்து கொண்டது. இது பப்பாளியுடன் சேரும்போது செரிமான பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக வயிற்று உப்புசம், வாயு, வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதனால் இரண்டையுமே ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் நம்ம எடுக்கக்கூடாது. காலையில் நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். அல்லது அதுக்கும் அதிகமான நேரங்கள் கழித்து கூட நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். ஒரே டைமில் ரெண்டுத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட, அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சிலர் உணவுகளை சாப்பிடும்போது நிறைய எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் சைடிஷாக எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அதுவே முதல்ல தவறு தான். அது கூட நீங்கள் பழங்களை சாப்பிட்றதுன்றது இன்னும் உங்களுக்கு நிறைய கெடுதலை விளைவிக்கும். இப்போ உங்களுக்கு நான்வெஜ் ஃபுட்ஸோ அல்லது எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட பப்பாளி பழங்களை சாப்பிடக்கூடிய பழக்கம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு அல்லது எரிச்சலை உண்டாக்கும். அதனால் பப்பாளி பழத்தோட நீங்கள் எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட நீங்கள் சேர்க்கக்கூடாது. பொரித்த உணவுகளில் அதிக கொழுப்பு இருக்குது. அது பப்பாளியோட சேரும்போது செரிமானமின்மை மற்றும் வயிற்று அசௌகரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக வறுத்த உணவுகள் தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்லேயே அதுக்கு சைடிஷாக வறுத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி கெடுதலை விளைவிக்கக்கூடியது அந்த வறுத்த உணவுகள். அதை போயிட்டு நம்ம பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அது நமக்கு செரிமான
செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படியாக நமக்கு ஏற்படுத்திவிடும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்பாளி பழங்களோட ஆயில் ஃபுட்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸ்பைசி ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரசாரமான உணவுகள், அந்த காரசாரமான உணவுகளோட நம்ம பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. காரமான உணவுகளோட அல்லது அந்த காரமான உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதும் பழங்கள் வந்து நீங்கள் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பப்பாளியை மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோட சாப்பிடுவது வயிற்றுக்கு எப்போதுமே கெடுதல் தான். வயிற்று வலி, வயிற்று உபசம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். காரமான உணவுகள் வயிற்று பகுதியை எரிச்சலடைய செய்யும். பப்பாளியோட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி காரமான உணவுகளை சாப்பிடும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். அதனால் பப்பாளியுடன் காரமான உணவுகளையோ அல்லது பப்பாளி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனேயே வந்து பப்பாளி பழங்களை நீங்கள் சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. பப்பாளி பழத்தோட இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாதுங்க. சிலர் வந்து பப்பாளி பழத்தில் இனிப்பு சேர்க்க விரும்புவாங்க. அதனால் பப்பாளி பழத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அது மேலே சர்க்கரையோ அல்லது தேன் கலந்து எடுக்கலாம். இப்படி நம்ம செய்கிறது இயற்கையான செரிமானத்திற்கு இடையூறு விளைவிக்கும். இதனால் வயிற்று உப்புசம் ஏற்படலாம். உங்களுடைய செரிமானத்தை இது வந்து மேம்படுத்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பப்பாளி பழத்து கூட வந்து தேனோ சர்க்கரையோ கலந்து சாப்பிடாதீங்க. பப்பாளி பழத்தினுடைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பப்பாளி பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது. காயாக எப்போதும் சாப்பிடாதீங்க. இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே பழுக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இனிப்பு இருக்கக்கூடிய அந்த உணவுகளோட பப்பாளி பழத்தை வந்து ஆட் பண்ணக்கூடாது. அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய நெஞ்செரிச்சல், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இதய நோய் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ பப்பாளி வந்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இதய நோயால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவர்களும் பப்பாளி பழங்களை சாப்பிடாம இருக்கிறதா நல்லது அப்படின்றதையும் ஒரு பக்கம் குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா பப்பாளியில் வந்து சயனோஜெனிக் கிளைகோசைடுகள் அப்படின்ற அமினோ அமிலங்கள் வந்து சிறிய அளவில் கொஞ்சமாக இருக்குங்க. இது வந்து செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உற்பத்தி செஞ்சிடும். இது பெரும்பாலான மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இதய நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது ஆபத்தை ஏற்படுத்தும், ஆபத்தை இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதய நோய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பப்பாளி பழங்களை சாப்பிட வேணாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை சாப்பிட வேண்டும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கீன்றதை முதல்ல செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ஜி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ ஒவ்வாமை அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போதெல்லாம் பலர் வந்து லேட்டெக்ஸ் அப்படின்ற அந்த ஒவ்வாமையெல்லாம் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் பப்பாளி பழங்களை வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். அவங்க வந்து பப்பாளி பழங்களை சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டினேஸ் அப்படின்ற அந்த என்சைம் வந்து லேட்டெக்ஸ் புரோட்டீன்களோட வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால உடல்ல தடிப்புகள், வீக்கம், தும்மல், இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம், கண்களிலிருந்து நீர் வடிதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். சிலருக்கு பப்பாளியினுடைய வாசனை கூட உணர முடியாது. அந்த ஸ்மெல்லே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பப்பாளி வந்து நீங்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும். பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியும் அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மேலும் சோர்வு, மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் போன்ற அறிகுறிகளை இன்னும் மோசமாக்கும். எனவே ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம தான் கவனமாக இருக்கணும். சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லது. காரணம் என்னன்னா பப்பாளி பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இதை சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்களினுடைய அளவு வந்து ஒரு உங்களுக்கு வந்து அதிகரிக்கக்கூடும். இது வந்து சிறுநீர் கழிக்கிறத கடினமாக்கும். எனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாத நபர்கள் சாப்பிடும் பொழுது சேர்க்கக்கூடாத உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடும் போது அது நமக்கு தீமைகளை விளைவிக்கக்கூடியதாக தான் மாறும். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பப்பாளி பழத்தினுடைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெறுவதற்கு அதை வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நேரங்கள் எடுத்துக்கிறது, சேர்க்கக்கூடாத உணவுகளோட சேர்க்காம தவிர்க்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ பப்பாளி பழத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான முறைகளில் அதை நீங்கள் சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.